ஹாய், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய அபவுட் ஐட்டம்ஸை லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த டேக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த லிஸ்ட்டை 3 டைப்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஎல் டேக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்டர் லிஸ்ட்டை ஓஎல் டேக்குன்னு சொல்லுவாங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை டிஎல் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம HTML போடுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல்னு கொடுத்துட்றேன், யூஎல்னு கொடுத்துட்றேன். யூஎல்னால் அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உள்ள எல்ஐன்னு சொல்லுவாங்க. எல்ஐனா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுறோம்னா அதில் ஒரு லிஸ்ட்டாக எழுதுவோம்ல, அந்த மாதிரி இங்கே எழுத போகிறோம். அதை என்னன்னு போட்டு எழுத போகிறோம்னா எல்ஐ அப்படின்றது. எல்ஐ ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நான் இங்கே என்ன போட்டுருந்தேன், கார், பைக், அப்புறம் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு புல்லட் பாயிண்ட் போட்ட மாதிரி வரும். இதே தான் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அந்த அபவுட் ஐட்டம்ஸில் இருக்கும். இதே அவுட்புட் தான் எக்ஸாக்டாக. இதே டேக்கை தான் அவங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. யூஎல்ன்ற டேக் அங்கே ஒரு புல்லட் பாயிண்ட்டுமே எல்ஐன்ற டேக்கில் தான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எல்ஐயை நீங்கள் டிசைனும் மாற்றலாம். எனக்கு புல்லட் பாயிண்ட் வேணாம், எனக்கு வேறு ஷேப் வேணும்னா நீங்கள் இந்த யூஎல்ல போய்ட்டு ஸ்டைலுன்னு யூஸ் பண்ணி, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் இப்படின்னு போட்டு சர்க்கிள்னு போடலாம். சர்க்கிள் இப்படி போட்டு சேவ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். நான் இதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிறேன், ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஸ்டைல் ஸ்கொயரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் லிஸ்ட் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரிசையாக என்னென்ன இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர், நியூமரிக்கல் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே எப்படின்னா இங்கே ஆர்டரும் அதே தான். எதர் ஆல்ஃபாபெட்டிக்காக வச்சுக்கலாம், இல்லை ரோமன் லெட்டராக வச்சுக்கலாம், இல்லை டெசிமலாக வச்சுக்கலாம். 1 2ன்ற மாதிரி நீங்கள் டெசிமலாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் யூஎல்லுக்கு பதிலாக ஓஎல்னு போட்டால் போதும். நான் இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிக்கிறேன், இதுக்கு வேறு ஸ்டைல் வரும். ஸோ அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஎல்லுக்கு பதில் ஓஎல் ஃபார் ஆர்டர் லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் யூஎல்லையும் ஒரே மாதிரி தான், ஓஎல்லையும் ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஓஎல்னு போட்டு இங்கே நான் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட். இது டிஃபால்ட்டாகவே ஆர்டர் லிஸ்ட்டில் 1 2 3ன்ற மாதிரி வந்துடும். இது உங்களுக்கு வேணாம், எனக்கு நான் வேறு மாதிரி வேணும், வேறு ஆர்டர் எனக்கு வேணும்னா அதுவும் நீங்கள் இந்த ஸ்டைல்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஈக்குவல் டுன்னு போட்டு அதே லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்புன்ற மாதிரி அதே நீங்கள் டைப் பண்ணி லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்றத யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ அப்பர் ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ரீஃப்ரெஷ். அப்பர் ஆல்ஃபானா உங்களுக்கு ஏபிசிடி வரும். இதுவே லோவர் ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி வரும். இப்போ நான் லோவர் ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரீஃப்ரெஷ். ஸோ உங்களுக்கு ஸ்மால். இதுவே ரோமனும் இருக்கும், லோவர் ரோமன் அப்பர் ரோமனும் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரோமன் லெட்டர் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன லிஸ்ட் பார்க்க போகிறோம்னா டிஎல் லிஸ்ட்டுன்னு. இட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அது என்ன டேக்கில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். டேக் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த பொருளை பற்றியோட குறுந்தகவல் தான் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. சமரின்றது பெரிய தகவல், அந்த பொருளை பற்றியோட பெரிய தகவல் பேர் தான் சமரின்னு சொல்லுவாங்க. குறுந்தகவல் பேர் தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஎல் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இதுவுள்ள எப்படி போடுவாங்கன்னா முதல்ல என்ன நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோமோ அந்த ஒரு விஷயத்த டிடின்னு போடுவாங்க.
டிடினா டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டிடின்னு போடுறேன். இப்போ லைக் மில்க்னா அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் டிடின்னு போடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் டேர்மை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். அதுக்கான வேர்டு தான் டிடியில் போடுவாங்க. டிடி டேக்னு சொல்லுவாங்க. அந்த டிடி டேக்னா டிஸ்கிரைப் தி டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே என்ன போடுறேன்னா ஒயிட் ட்ரிங்க்ன்ற மாதிரி போடுறேன். ஒயிட் ட்ரிங்க் அப்படின்னு போட்டுருந்தா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும். லைக் போயட்ரியில் இல்லை சில விஷயத்துக்கெல்லாம் அவங்களோட வேர்ட்ஸ் இருக்கும், கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐஃபோன் ஆட் பண்ணுறோன்னா தள்ளி. ஸோ ரிஃப்ரெஷ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது தானாகவே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் விட்டு வரும். அதுதான் டிஎல் டிடின்னுவாங்க. டிஎல் உள்ள டிடி இருக்கும், டிடி கீழே தான் டிடின்னு இருக்கும். டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், டிடினா டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், டிடினா டிஸ்கிரைப் தி டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கக்கூடிய லிஸ்ட் டேக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.